வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் வைஸ்ல வந்து கொஷின் ஆன்சர் தான் வந்து பார்க்க போறோம். அதில் நம்ம வந்து அழகு வரையா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்றோம். அதோட கொஷின்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கோம், விசிட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போறோம்னா, சந்திப்பிலை தான் வந்து பார்க்க போறோம். கீழே வந்து அழகு ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். அழகு ஒன்று வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகு ஒன்றில் இலக்கணத்தில் 25 கொஷின்ஸ் வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த அழகு ஒன்றில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து சொல்லுன்னு சொல்லி 2 டாபிக் இருக்கு. அதில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். இப்போ வந்து சந்திப்பிலை வந்து பார்ப்போம். சந்திப்பிலையில் வந்து மொத்தம் 42 கொஷின் இருக்கு. இதுமா வந்து டாபிக் வைஸ்ல வந்து பார்த்துட்டு வரலாம். குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, இதுமா வந்து தனித்தனி டாப்பிக்காக வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் முன்னாடி வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்துடுறோம். ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், சந்திப்பிலை இல்லாத தொடரை காண்க. ஆன்சர் சி. விடையை தேடி பார்க்க கடினமாக இருந்தது. இதுல வந்து என்ன சந்திப்பிலைன்னு பார்த்தீங்கன்னா, விடையை இங்க இத்தும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க இக்கு வந்திருக்கு. இதை தான் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கொஷின் நம்பர் 2, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஆ இ உ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும். சரி. கூற்று 2, ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் வல்லினம் மிகும். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 3, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. பாரதிதாசனை தொடர்ந்து வாணிதாசன் இயற்கை அழகை படம் பிடித்து காட்டுகிறார். கொஷின் நம்பர் 4, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகுமா மிகாதான்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, மிகும். கொஷின் நம்பர் 5, வியங்கோல் வினைமுற்றுகளுக்கு பின் வல்லினம். ஆன்சர் பி, மிகாது. கொஷின் நம்பர் 6, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1 பாருங்க, அந்த இந்த அங்கு இங்கு ஆண்டு ஈண்டு அப்படி இப்படி என்னும் சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. தவறு. இதை கூற்று 2 பாருங்க, எந்த எப்படி எங்கு என்னும் வினா சொல்லின் பின் வல்லினம் மிகும். இது வந்து சரி. கூற்று 2 சரி. அப்புறம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கூற்று 1 மட்டும் தவறு. கொஷின் நம்பர் 7, சந்தி பிழையற்ற தொடர். வல்லை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றன. இது வந்து கொடுத்துட்டாங்க. இதுல வந்து சந்திப்பிழை எங்க வரும் எங்க வராதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. வல்லை கந்தாட்டு வந்து இப்பு வரணும். அதே வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கந்தாட்டு வந்து இக்கு வரணும். இது 2 தான் வந்து ஆட் ஆகும். பாத்தீங்கன்னா ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 8, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஆ பிளஸ் சிறுவன் அச்சிறுவன். சரி. கூற்று 2, ஈ பிளஸ் சிறுவன் இச்சிறுவன். இதுவும் சரி. கூற்று 3, ஏ பிளஸ் பையன் எப்பையன். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 9, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, இரண்டாம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். சரி. அதை கூற்று 2 பாருங்க, நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகும். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 10, என ஆக என்னும் சொற்களுக்கு முன் வல்லினம் மிகுமா மிகாதா. ஆன்சர் ஏ, மிகும். கொஷின் நம்பர் 11, பொது பெயர் உயர்திணை பெயர்களுக்கு பின் வரும் வல்லினம் மிகாது. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 12, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் டி. அந்த பையன் சொன்ன செய்தி நல்லது. இப்ப மட்டும் ஆட் பண்ணுங்க. கொஷின் நம்பர் 13, வன் தொடர் குற்றியலுகரத்தின் பின் கல் தல் என்னும் விகுதிகள் வரும்போது வல்லினம். ஆன்சர் பி, மிகாது. கொஷின் நம்பர் 14, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1,
சோலைக்கு பிளஸ் சென்றான், சோலைக்கு சென்றான், இது தவறு. கூற்று 2 பாருங்க, புலவருக்கு பிளஸ் கொடுத்தான், புலவருக்கு கொடுத்தான், இது சரி. புலவருக்கு ஈக்கும் இங்க இக்கு ஆட் ஆகி வருது, இதுதான் சரி. அதே இங்க மேல சோலைக்கு சென்றான், இங்க இச்சு வந்தா அதுவும் சரியானதுதான். ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, கூற்று 1 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 15, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, இரண்டாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகாது, இது தவறு. கூற்று 2 பாருங்க, மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகாது, இது சரி. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, கூற்று 1 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 16, சந்திப்பிழையை நீக்குக. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, தண்டு கீரையை பறித்தேன். தண்டுக்கு அடுத்து இக்கு வரணும், அது கீரையை பறித்தேன் இப்பு வரணும். கொஸ்டின் நம்பர் 17, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, மரம் பிளஸ் பெட்டி, மரப்பெட்டி, சரி. கூற்று 2, இரும்பு பிளஸ் சாவி இரும்பு சாவி, இதுவும் சரி. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 18, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகும், சரி. கூற்று 2, ஐந்தாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகையில் வல்லினம் மிகாது, இது பாத்தீங்கன்னா தவறு. ஆன்சர் அப்பனா ஆன்சர் பி, கூற்று 2 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 19, இரண்டு வடச்சொற்கள் சேரும்போது வல்லினம், ஆன்சர் பி, மிகாது. கொஸ்டின் நம்பர் 20, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இதுல எது சந்தி பிழையற்ற தொடர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 21, சந்தி பிழை இல்லாத தொடரை கண்டறிய. 21க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, ஓடா குதிரையை இனி தொட்டு பார்க்க கூடாது. கொஸ்டின் நம்பர் 22, இடை உரிச்சொற்களின் பின் வல்லினம், ஆன்சர் பி, மிகும். கொஸ்டின் நம்பர் 23, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, அடுப்பு பிளஸ் புகை, அடுப்பு புகை. இங்க அடுப்பு புகை இருக்குல்ல, அதுல இப்பு ஆட் ஆயிருந்தா இது சரி. ஆனா இப்பு இல்லாதனால தவறு. கூற்று 2, விழி பிளஸ் புனல், விழிப்புணல். இங்க விழிக்கு இப்பு ஆட் ஆயிருந்தா இதுவும் சரி. இப்ப இப்பு ஆட் ஆகுதுனால தவறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, அனைத்தும் தவறு. கொஸ்டின் நம்பர் 24, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, பண்பு தொகையில் வல்லினம் மிகும், சரி. கூற்று 2, வினை தொகையில் வல்லினம் மிகாது, இதுவும் சரி. ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, அனைத்தும் சரி. கொஸ்டின் நம்பர் 25, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா சி, முரட்டு காளையை பிடித்து அடக்கினான். முரட்டு இக்கும் காளையை இப்பும் வரணும். கொஸ்டின் நம்பர் 26, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. கொஸ்டின் நம்பர் 26 ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் அரசு பணி கொடுக்க வேண்டும். இதுல எது ஆட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அரசுக்கு அந்த இப்ப ஆட் ஆயிருக்கு, இதுதான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 27, சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, முற்றியலுகர சொற்களின் பின் வல்லினம் மிகும், சரி. கூற்று 2, இரட்டை கிளவியிலும் அடுக்கு தொடரிலும் வல்லினம் மிகும், இது தவறு. ஆன்சர் பாத்தீங்கன்னா பி, கூற்று 2 மட்டும் தவறு. கொஸ்டின் நம்பர் 28, மூன்றாம் வேற்றுமை உறுப்பாகிய ஒடு, ஓடு ஆகியவற்றின் பின் வரும் வல்லினம் மிகாது, ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 29, சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் சி, மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது. மேடை பக்கம் இப்போ, மிகுந்த பக்கம் இப்போ வந்திருக்கு மேல, நாங்க இப்போ வரக்கூடாது. பயனை இத்து வரணும். கொஸ்டின் நம்பர் 30, மற்ற மறை சொற்களின் பின் வல்லினம், ஆன்சர் ஏ, மிகும்.
கொஷின் நம்பர் 31. சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. டா ரா ஒற்று இரட்டைக்கும் உயிர்த்தொடர் நெடில்தொடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும். சரி. கூற்று 2. குற்றியலுகரம் எழுவாய் தொடரில் மிகாது. உகர வீற்று வினையச் செங்கல் முன் மிகாது. இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 32. சந்தி பிழையற்ற தொடரை காண்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. மாற்றங்களை பக்கம் வந்து இச் வந்து ஆட் பண்ணணும். கொஷின் நம்பர் 33. சந்தி பிழையை நீக்கி எழுதுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. கொஷின் நம்பர் 34. சந்தி பிழையற்ற தொடர். ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 35. சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. கொஷின் நம்பர் 35க்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. அதே வந்து கொஷின் நம்பர் 36 பாருங்க. சால தவ முதலிய உயிர் சொற்களின் பின் வல்லினம். ஆன்சர் சி மிகும். கொஷின் நம்பர் 37. அன்று இன்று என்று என்னும் சொற்களின் பின் வல்லினம். ஆன்சர் பி மிகாது. கொஷின் நம்பர் 38. சந்தி பிழையற்ற தொடரை காண்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. கொஷின் நம்பர் 39க்கு வந்து ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 40க்கு பாருங்க. சந்தி பிழையற்ற தொடர்ல கொஷின் நம்பர் 40க்கு வந்து சி. அதே வந்து கொஷின் நம்பர் 41க்கு வந்து டி. கொஷின் நம்பர் 42க்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு நண்பர்கள் வந்து சரியா சொல்றீங்க சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்ப்போம். நீங்க வந்து நமக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வந்து நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை வந்து 12 வந்து கனெக்ட் பண்றாங்க. உங்களுக்கு வந்து ஜூன் எண்டிங்குள்ளே வந்து டாபிக் வைஸ்ல வந்து சந்தி பிழை, குறில் நெடில் வேறுபாடு, அது மாதிரி வந்து அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்கும் ஃபுல்லாக வந்து டாபிக் வைஸில் வந்து இது மாதிரி கொஷின் ஆன்சர் வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து 60 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். இந்த சந்தி பிழையில் வந்து 42 தான் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து மேக்ஸிமம் வந்து 60 to 70 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். பிரித்தெழுது சேர்த்தெழுதுல மட்டும் அழகு 1ஓட லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து அது ஒரு 400 to 600 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அது இல்லாமல் வந்து நம்ம வந்து அழகு வாரியாக வந்து ஃபுல் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொஷின் வந்து கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து ஜாயின் பண்ணாத நண்பர் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொஷின் கொடுத்துட்டு வரோம். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ பதிவு கீழே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து அழகு 1லேருந்து அழகு 7 வரைக்குமே வந்து இது மாதிரி கொஷின் ஆன்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அதோட அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறோம். பிடிஎஃப் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்ட்டு.